ஆடியோ தெரியுமா? ஐடியா இருக்கா? எப்போ கொடுத்தாங்க? எது ஐடியா இருக்கா? 20 வருஷம் இருக்கு. 20 வருஷமா மொத்தம் ஃபைல் செய்யலாது கரிசாக வச்சிருக்காங்க. இப்போ அந்த பருவ பட்டா கொடுக்கும் போது உள்ள போற அந்த 3 வழி மட்டும் பட்டாதாரர் அந்த அனாதினம்ல நம்ம பட்டா கொடுத்தது வந்து அப்ஜெக்ஷன் நில ஒப்படையை கொடுத்தது நம்ம வந்து வரம்புக்குள்ள தானே கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டைம்ல அவர் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால குவாலிஃபை இருக்கு. இப்போ அவர் ரிப்போர்ட் கொடுங்கம்மா பார்த்து. அடுத்து ஜி நரசிம்மமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய ஆட்சியர் அவர்களுக்கும் தென்னாட்டு ஸ்டேட் கேபிட்டல் பண்ணுறதுக்காக வந்து லாஸ்ட் வீக் தான் ஏபிசி செல்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதாக வந்து நான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதில் வந்து உங்கள் பள்ளிக்கு பத்துக்கு அடுத்த வீக்கில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதனால ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு. குழந்தைங்க தெருவில் நடவாங்க கூட, அதனோட இனப்பெருக்கம் நிறைய இருக்குது. நீங்க பேப்பர்ல பாத்துருப்பீங்களே, லாஸ்ட் வீக் கூட நியூஸ் வந்திருந்தது. மேயர் போய் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வீடியோ ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ஆட்சியே முடியும் தருவாயில் இருக்கு, கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். அந்த இடத்துல கட்டி கொடுத்தா போதும். ப்ரொபோசல் அனுப்பிச்சாச்சு. ஆமா மேடம், நிலம் கொடுத்துட்டாங்க, கட்டுறதுக்கு உண்டான பணியை தொடங்கலையே மேடம். அலாட்மெண்ட் என்ன? சிஆர்ஏ ஆஃபீஸில் இருக்கீங்க. அது ஒர்க் கன்கரன்ஸ் வரணும், பெண்டிங் 2 மாசமா இருக்கு. அது வரணும். இந்த ஆட்சிக்குள்ள பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு சார். அடுத்தது வந்து மாவட்ட நிர்வாகம் ஸ்பீடா பண்றது பார்க்கலாம். அடுத்தது கோர்ட்ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்றோம். ஈபி சம்பந்தமா மேடம், இந்த பள்ளிக்கு இப்போ பஜனை கோயில் தெரு, பிள்ளையார் கோயில் தெரு, கோவிந்த கவுண்டர் தெரு, உளுத்துல பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேட் பண்ணிவிட்டீங்க, அது சந்தோஷம். அது நன்றி. அதே மாதிரி தொடக்க வேலை கூட்டுறவுக்காரர் சங்கம், அது வந்து முழுத்தூர் டு மேலசம்பட்டு இடையில 1.5 கிலோமீட்டர் சாலை உருவாக்கம் பண்ணி கொடுக்க இருக்கிறேன். பல முறை சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல மேடம். சாலை உருவாக்கம் எஸ்ஹெச்ல வருதா? ஸ்டேட் ஹைவேஸ் வந்திருக்கீங்களா? ஹைவேஸ்ல மேடம், அது ஃபாரஸ்டா மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கீங்களா? அது வந்துட்டு காலையில எப்ப சாப்பிடலாம், மதியானம் எப்ப சாப்பிடலாம், ஒரு கவர்ல எழுதி கொடுத்தா நல்லா இருக்கும். கவர்ல எழுதி தர மாட்டேங்கிறாங்களா? அப்படியே குடுக்குறாங்களே, அப்படியே வாங்கி கொடுத்துறாங்க மேடம். அது பொதுமக்களுக்கு எப்படி மேடம் அது வந்து சொல்லலாம். கண்டிப்பா அதை எழுதி கொடுக்கணும். என்ன டோசேஜ் இதெல்லாம் கரெக்டா நீங்க எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா மேடம், நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம். அடுத்து ஆர் வெங்கடேசன் பத்தேரி அதிகாரிகள், நம்ம கலெக்டர் அம்மா, அந்த இவங்கெல்லாம் வந்து சித்தூர் காய் போடுறதுக்கு, காயை எடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய இது பண்ணாங்க. ஒரு காய் கூட நம்ம காய் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால மாவு விவசாயிகளை அதிகமாக பாதிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து காய் கேவே கொட்டிடுச்சு. அதனால ஏக்கருக்கு 50,000 கேட்டு போன மீட்டிங்லேயே கேட்டேன். அது உடனடியாக செய்யணும், இல்லைன்னா மாவு விவசாயத்தை காப்பாற்ற முடியாது. நிறைய பேர் இப்பவே மாஞ்செடி விட்டுன்னு இருக்காங்க. மாத்தோப்பெல்லாம் அந்த விவசாயத்தை காப்பாற்றணும்னா மானியம் கொடுத்தா தான் ஆகும். இத்தனை நாள் காப்பாற்றி இப்போ வந்து இதாக இருக்குது. இதை வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அடுத்ததா வந்து இந்த வேலூர் மாவட்டத்துக்கு ஜூஸ் ஃபேக்ட்ரி ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கிறேன். நமக்குன்னு ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி இருந்தால் நிறைய காய்க்கு நம்ம அழிச்சிருக்கலாம். மார்க்கெட்டிங் சொல்லுங்க. என்ன அரசாங்கம் தான் எங்கன்னா இடம் பார்த்து இதை உடனடியாக ஏற்பாடு பண்ணணும். மே ஜூன்ல எல்லாம் 200 இது வாஷ் கூட வரதில்லை. நிறைய போர் மாட்டங்கள்லாம் அடி வாங்குச்சு. அது இந்த வருஷம் சீசனுக்கெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு இதனால நெல் நாற்று விடுறதுக்கும் பயமா இருக்குது, நாற்று நடுறதுக்கும் பயமா இருக்குது. இந்த ஏரிகளை உள்ள அதுக்கான ஒரு அளவுக்கு பஞ்சாயத்தை வந்து பார்க்க சொல்றாங்க.